ஹலோ, திஸ் இஸ் ரத்திகா. வெல்கம் டு வீட்டு சுவை. இன்றைக்கி நான் ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு கிரேவி, ஒரு குழம்பு ரெசிபி தான் சொல்லலான் இருக்கேன். இது வந்து மோஸ்ட் ரெக்வெஸ்டட்னு கூட சொல்லலாம். இன்னி வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் நான் எப்போ Q&A போட்டாலும் எப்போ எங்களுக்கு அந்த ரெசிபி சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டே இருக்காங்க. இது நத்திங் பட் அம்மு அபிராமி குக் வித் கோமாளியில் ஃபர்ஸ்ட் டைம் செஃப் ஆஃப் த வீக் வாங்கின சக்கரவள்ளி கிழங்கு வத்த குழம்பு. இது சக்கரவள்ளி கிழங்கு எங்களுக்கு ஒரு டாபிக் வந்ததுக்கப்புறம் அதில் என்ன பண்ணலாம், புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாமா, ஸ்பெஷலாக ஏதாவது ட்ரை பண்ணலாமான்னு ரொம்ப போட்டு மாண்டே பிடிச்சிக்கிட்டோம். பட் why don't we go ட்ரெடிஷ்னல் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு தான் இந்த சக்கரவள்ளி கிழங்கு வத்த குழம்பு பண்ணோம். இது வந்து எனி சவுத் இண்டியன் வீட்டில் ரொம்ப நல்லா பண்ணுற ஒரு ரெசிபி தான். பட் நான் அதை என் ஸ்டைலில் எப்படி பண்ணுறேங்கிறது தான் சொல்லப்போகிறேன். சக்கரவள்ளி கிழங்கு 1 சென்டிமீட்டர் திக்னஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். தோலோடு கட் பண்ணிக்கோங்க. அந்த தோலுக்கு ஒரு சூப்பர் ஃப்ளேவர் இருக்கும், அதை மிஸ் பண்ண வேண்டாம். வத்த குழம்புக்கு முதல்ல ஒரு பொடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 5 to 6 ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் இங்கே 5 ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் தனியா. இந்த தனியா தான் நம்ம கிரேவிக்கு திக்னஸ் தரும். இதோடையே நம்ம 1 பிஞ்ச் ஜீரகம் அண்ட் 1 பிஞ்ச் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நம்ம பவுடர் பண்ணணும். இப்போது ஒரு அகலமான பாத்திரத்தில் 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் வத்த குழம்புக்கு, தாராளமாக ஆட் பண்ணணும். இப்போது இதுலேயே நம்ம 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஆட் பண்ணலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டோம். பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணலாம். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். நான் வந்து இன்றைக்கி எக்ஸ்ட்ரா காரத்துக்காக கொஞ்சம் ரெட் சில்லி எடுத்திருக்கேன். இது சீட்ஸ் இல்லாமல் இருக்கும். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். இப்போ இதுலேயே நல்லா கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி. உங்களுக்கு கட்டி பெருங்காயம் வேணும்னா கூட இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த சக்கரவள்ளி கிழங்கை அதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு 2 சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி திருப்பி விட்டுக்கணும். இப்போ நம்மளுக்கு சக்கரவள்ளி கிழங்கு குக் ஆகணும். அதுக்காக இதை நல்லா எண்ணெயில் பெரட்டிட்டு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஈச் சக்கரவள்ளி கிழங்கையும் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஒன்று மட்டும் பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த ஃப்ளேவர் உள்ளே இறங்கினா பிடிக்குங்கிறதுக்காக ஒரு ஹோல்டு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் எல்லாத்தையுமே ப்ரெஸ் பண்ணிக்குவேன். எல்லாமே குக் ஆகிடுச்சு. இப்போது நம்ம பவுடர் பண்ணோம் இல்லையா, அந்த இன்க்ரீடியன்ஸை இதில் ஆட் பண்ணலாம். எண்ணெயிலே லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மஞ்சப்பொடி வேணும் அப்படின்னா ஆப்ஷனலாக இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மசாலா நல்லா 2 சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயே ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு ஊற வச்ச புளியை திக்காக கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க புளியை. நம்ம ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி போட்டிருக்கிறதுனால குழம்பு நல்லா திக்காக வரும். ஸோ நல்லா தாராளமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த தண்ணி ஆட் பண்ணுறதுனால தான் நம்மளோட சக்கரவள்ளி கிழங்குக்குள்ளே இதோட ஃப்ளேவர் இறங்கும் அண்ட் டேஸ்ட் இறங்கும். இப்போது இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். நம்மளுக்கு வேணுங்கிற அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மூடி வைப்போம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்ல குழம்பு திக்காகி சைடில் ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஃபைனல் டச்சாக இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்கு நான் கொஞ்சமாக வெல்லம் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பாருங்கள். நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வத்த குழம்பு ரெடி. இட்ஸ் ரெடி டு சர்வ்.
இன்றைக்கி ஒரு சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு வத்த குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதில் குழம்புக்கு குழம்பும் ஆச்சு, சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.